கோவளத்தில் தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு தற்போது தொடங்கியிருக்கிறது. மேலும் தகவல்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன் வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. 31வது தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில சென்னை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தொடங்கி இருக்கிறது. இதுல பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், முக்கிய அரசுத்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் தமிழகம் வந்தடைந்தால் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில வரவேற்ப அளித்திருந்தாரு. குறிப்பா முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 100 நாட்களை கலந்திருக்கக்கூடிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதல் முறையாக நேற்றைய தினம் சந்தித்து பேசியிருந்தாரு. அந்த சந்திப்புல பல்வேறு விஷயங்கள் குறித்து விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, சிறப்பு திட்டங்களுக்கான அனுமதி, அதாவது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சிறப்பு திட்டங்கள், பல்வேறு திட்டப்பணிகளுக்கான அனுமதி, நீர்வள பகிர்வு தொடர்பாக தமிழக அரசு தரப்புல மத்திய அரசு உதவிட கோரிக்கை வைக்கக்கூடிய வகையில விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதல்வர் DK சிவகுமார், கேரள முதல்வர் சதீசன், அதே போல் புதுச்சேரி மாநிலத்தின் தரப்புல புதுச்சேரியுடைய தலைமை செயலாளர், தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமகர்கா மற்றும் அந்தமான் லட்சத்தீவுகளை சேர்ந்த மத்திய அரசுடைய பிரதிநிதிகள், பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க. தற்போது நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பா தமிழகம் கர்நாடகா இடையே இந்த காவிரி நீர் பகிர்வு, மேகதாது விவகாரம் என பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில இரு மாநில முதலமைச்சர்களும் சமீபத்தில் சந்திப்பை நடத்துவதற்கு திட்டமிட்ட நிலையில் இறுதியாக அந்த சந்திப்பு என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த மாநாட்டின் மூலமாக தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய இரு முதலமைச்சர்களுமே சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதால இந்த சந்திப்பின் மூலமாக இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இவை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கூட்டுறவை பலப்படுத்துவது, நீர்வள பகிர்வு, குற்றங்களை தடுப்பது, எல்லை பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாம தொகுதி மறுவரை தொடர்பாக தென் மாநிலங்களுள்ள பிரதிநிதித்துவம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக அரசின் தரப்பிலும் இதற்காக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தென் மாநிலங்கள்ல பல்வேறு அரசுகளிடம் நிலவக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் தொடர்பாகவும் தொகுதி மறுவரை தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு விளக்கங்களை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 10:30 மணிக்கு இந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதலாவதாக மாநாட்டினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் மற்றும் முதலமைச்சர்களை வரவேற்கக்கூடிய வகையில தன்னுடைய வரவேற்புரையை ஆற்ற இருக்கிறார். இந்த வரவேற்புரையிலேயே தமிழகத்தினுடைய தேவைகள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. குறிப்பா கோதாவரி, காவிரி ஆகிய நதிகளை இணைப்பதன் மூலமாக தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனைகள் என்பது சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு உடனடியாக அந்த கோதாவரி, காவிரி நதிநீரை இணைப்பதற்கு தேவையான முன்னெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செய்து இந்த பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் விரிவாக பேச இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த மட்டில் எரிசக்தி துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் பங்கெடுத்திருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசுடைய அந்த நிதி பங்களிப்பு என்பது சமீப நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் எரிசக்தி துறையில மத்திய அரசு தரப்புல அந்த பசுமை எரிசக்தி துறையில தமிழகத்திற்கான முக்கியத்துவம் வழங்குவது தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் இதுல இடம்பெறலாம் என தகவல்கள் இருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக சரியாக காலை 11:30 மணி அளவில் பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள்
மற்றும் பிரதிநிதிகள் தங்களுடைய மாநிலம் சார்ந்த அறிமுக உரையை வழங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தொடக்க உரையும் அதன் பிறகாக மாநிலங்களுக்கு இடையான ஒருங்கிணைப்பு மற்றும் தென்மண்டல குழுவினுடான அந்த விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த விவாதத்துல தான் அண்டை மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக நதிநீர் பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் குறித்து பேசப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது அதிகரித்திருக்கிறது. தற்போது வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான முதலமைச்சர்கள் சீ கோஸ்ட், அதாவது கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து இருப்பதால இந்த கடற்கரை வழியாக வரக்கூடிய அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு என்ன மாதிரியான பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இதன் மூலமாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இறுதியாக 2:30 மணிக்கு இந்த கூட்டம் நிறைவு பெற்ற பிறகாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அருகில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துக்கு சென்று மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை பார்வையிட்டு அதன் பிறகாக சென்னை விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து மீண்டும் டெல்லி செல்ல இருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. காரணம், காவிரி, மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எழுந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜயும் DK சிவகுமாரும் சந்திக்க வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? அது குறித்த தகவல் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா தாய்மானவன்? இந்த மாநாட்டை பொறுத்தமட்டில் பிரதானமான மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார், கேரள முதல்வர் சதீசன், அதே போல தெலுங்கானாவுடைய துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமர்கா மற்றும் தமிழக முதலமைச்சர் விஜய், இவர்கள் அனைவருமே வந்து ஒரு சேர இருந்துதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. எனவே நிச்சயமாக அந்த காவிரி, மேகதாது விவகாரம் தொடர்பாக இரு மாநில முதலமைச்சர்களுமே தங்கள் தரப்புல பல்வேறு விஷயங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்தமட்டில் இந்த ஆண்டு பார்த்தோம்னா பருவமழை என்பது தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயிருப்பதாகவும் குடிநீருக்கே காவிரி நீருடைய தேவை என்பது அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்துதான் வந்து தமிழகத்திற்கான அந்த நிதி நீர் பகிர்வை வந்து வழங்காத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில அதற்கான காரணம் கொடுத்தும் விளக்கங்கள் குறித்தும் அவர் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்துல விவசாயம் என்பது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா குறுவை சாகுபடி என்பது சரிபாதியாக குறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில எதிர்வரும் நாட்கள் எப்படியாக இருக்க போகிறது என்ற ஒரு சூழல் என்பது இருக்கக்கூடிய நிலையில் அந்த நீர் பகிர்வு தொடர்பான பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் விஜய் அவர்களும் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம முதலமைச்சர் விஜயை பொறுத்தமட்டில் குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முன்னெடுக்க இருக்கிறார். கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம். இந்த இணைப்பு திட்டம் மேற்கொள்ளப்படக்கூடிய பட்சத்துல வரும் நாட்கள்ல இந்த தென் மாநிலங்கள்ல அந்த நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் பெருவாரியாக இருக்கிறது. கோதாவரியும் காவிரியும் இணைக்கக்கூடிய பட்சத்துல பல மாநிலங்களுக்கு அந்த நீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், எனவே அந்த சாத்தியக்கூறு அறிக்கை அது தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு மத்திய அரசு சிறப்பு திட்டமாக இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்த இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. இரு மாநில முதலமைச்சர்கள் மட்டுமல்ல, பல மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறாங்க. பல மாநிலத்துடைய அமைச்சர்கள் கலந்திருக்கிறாங்க. முக்கிய அரசுத்துறை அதிகாரிகள், தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அனைத்து மாநிலங்களிலும் அதுபோல அரசுத்துறை செயலாளர்கள் கலந்திருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட நிலையில் இரு மாநிலங்களுக்கு இடையேயான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அதனை பேசி சுமூகமாக என்ன முடிவு எடுக்க முடியும் என்பது தொடர்பாக எல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார பெங்களூருவில் சென்று அவரை நேரில் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்ததாகலாம் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. சட்டப்பேரவையிலும் கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதனை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக கர்நாடக முதலமைச்சர் நேரில் பேசி உடன்பாடு எட்டுவதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்கு தான் முயற்சித்ததாகலாம் தெரிவித்திருந்தார். ஆனால் இறுதி நேரத்தில் கர்நாடகாவில் நிலக்கூடிய அசாதாரண சூழல் காரணமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் என்பதை DK சிவகுமார் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் மூலமாக இரு மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயம் இந்த சந்திப்புல இந்த காவிரி மேகதாது விவகாரம் தொடர்பாக இரு மாநிலத்துடைய முதல்வரும் பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.